எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உடம்புல திடீர்னு கருப்பு கலர் ஒரு 10 மாதிரி வருங்க. அந்த 10 வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம மருந்து தயாரிக்க போகிறோங்க. என்னென்ன பொருள்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். கஸ்தூரி மஞ்சள், வேப்பிலை, காப்புக்கட்டு, இந்த பொருள் மட்டும் அவங்க கொடுத்தது பவுட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன பவுட்ருன்னு தெரியல. பட்டரு, மிளகு, வெந்தயம், தேங்காய் எண்ணெய் இவ்வளவு தாங்க. என் பையனுக்கு திடீர்னு காலில் 10 மாதிரி வந்துருச்சுங்க, கருப்பு கலரில். ஆஸ்பத்திரிக்கு போனோம், அங்கேயும் போய் பார்த்து சரியாகலை. அப்புறம் வயிற்று பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு நிறைய பரவிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்து உறிஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு உறிஞ்சு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனோம். அங்கே போனால் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது விஷக்கடி தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, சரி பண்ணிடலாம். 1 மாதத்துக்கு பத்திய மாதிரி இருக்கணும், நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரப்பான் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய், இந்த மொச்சை, தட்டைப்பயிறு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மருந்து எல்லாமே தேய்க்கவும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. அரிப்பு எல்லாமே குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு வாரமாக ஒரு 4-5 நாளாகவே தேய்ச்சிக்கிட்டு இருக்கான், நல்லா இருக்குது. இப்போ காப்புக்கட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு உருகிக்கலாங்க. கையில் பிடிச்சி பார்த்தோம்னாலே தெரியும் இந்த அளவுக்கு. அதே மாதிரி வேப்பிலை இந்த காப்புக்கட்டு பக்கத்துலேயே நம்ம பிடிங்கிடலாங்க. மற்ற பொருள் எல்லாமே வீட்டில் இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மருந்து தயாரிக்கும் போது செய்யக்கூடாதான், வெளியில் தான் வாங்கி நம்ம செய்யணுமாங்க. கஸ்தூரி மஞ்சள் பவுடராக சேர்க்கக்கூடாதான், மஞ்சளாக தான் சேர்க்கணுமா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அரைச்சி போட்டு பாருங்கள். திடீர்னு 10 மாதிரி வந்துச்சுன்னா தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பட்டர் இப்போ எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. 2 துண்டு மஞ்சள் வச்சு அரைச்சாச்சு. இப்போது பட்டர் சேர்த்துக்கிடலாம். பட்டர் சேர்த்து நல்லா கலந்து வச்சு விட்டு தூங்கும்போது நைட்டில் இதை ஃபுல்லாக 10 இருக்கிற இடத்துல எல்லாமே தடவிட்டு தூங்கணுங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுக்கிடலாம். இது நைட்டு போடுற மருந்து. பவுட்ரு பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரம் 2 நேரமேவும் சாப்பிட்டு அப்படியே தண்ணி எதுவும் குடிக்காமல் வாயில் போட்டு அப்படியே சப்பி சாப்பிட்றதாங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய்ச்சிக்கிடலாம். தேவையான பொருள் வெந்தயம், மிளகு, எண்ணெய், அவ்வளோதாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 100 கிராம் பெரிய பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். இது கரெக்டாக அளவுகளோடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் 18 கிராம் மிளகு, 25 கிராம் வெந்தயம் இவ்வளவு தாங்க போடணும். 200 கிராமுக்கு 24 நாளைக்கு போடணும் அந்த மருந்து. அதனால் எச்சாவே அந்த மஞ்சளும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன், கஸ்தூரி மஞ்சளும். இப்போ எண்ணெயை ஊற்றி நம்ம காய வச்சுக்கிடலாம். சிம்லேயே தாங்க வச்சு காய வைக்கணும், ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக காய்ஞ்சு அப்படியே ஆவி பறக்கும். அதனால் நம்ம வெந்தயம் இந்த மிளகுலாம் போட்ட உடனே கருகிரும். அதனால் சிம்மில் தான் வைக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயத்தை போட்டுக்கலாம், 25 கிராமுங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு இப்போ பையனுக்கு நல்லா இருக்குது. தேய்க்க அந்த அரிப்பு எல்லாமே குறைஞ்சிருச்சு. 18 கிராமு மிளகு, இது காலையில் தேய்க்கணுங்க. குளிச்சுட்டு காலையில் இந்த எண்ணெயை அப்படியேவும் அந்த 10 இருக்கிற இடத்துல அப்படியே தேய்க்கணும். நைட்டு குளிச்சுட்டு அந்த மருந்து வேப்பிலை மருந்து தேய்க்கணுங்க. அந்த மாதிரி இப்போ 4-5 நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்களும் இதை பயன்படுத்திங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. கருவு விடாமல் இந்த மாதிரி தாங்க காய்ச்சணும். பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு. 4-5 நாளாக தேய்ச்சிக்கிட்டு இருக்கா, அதான் எண்ணெய் கம்மியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.